தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் டைரக்டா பிஜேபியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு, குஜராத்துக்கு மேல இருக்கிற பார்வை பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மேல இல்லையே அப்படின்னு இருக்காரு. ஸோ இதை பார்த்த பிஜேபியன்ஸ் பயங்கரமா அவரை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ அவருக்கு அரசியலுக்கு இடம் இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இனிமேல் அண்ணாமலை அவர்களோட அரசியல் எப்படி இருக்க போகுது? வருங்காலத்துல பிஜேபி கூட அலையன்ஸ் வைப்பாரா அண்ணாமலை? அண்ட் அவருக்கு இதுக்கு ஃபண்டிங்லாம் எங்க இருந்து வருது? அவர் என்ஜிஓன்றாரு, திடீர்னு பார்த்தா மாநாடுன்னு ஒரு பெருசா நடத்துறாரு, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகள் அவரை பத்தி கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் அதற்கு அவரோட நிதானமான ஆளுமையான அவரோட பதில்களும் அவரோட பதில்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வியே என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்தாரு பிஜேபியை விட்டு? என்ன கருத்து முரண்பாடா, இல்லைனா உங்களுக்கு அதில் இருக்க முடியலையா, என்னதான் பிரச்சனை அப்படின்றது. ஸோ இது பல நேரங்களில் பல பேர் பலவிதமாக பதில்கள் சொல்லியிருக்காங்க, கேள்விகளும் கேட்டு அவங்களே பதிலும் சொல்லியிருப்பாங்க. பட் அண்ணாமலை அவர்களோட ஒரே பதில் என்ன அப்படின்னா, நான் தமிழக அரசியல் இப்படி தான் இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஆனால் அது ஒரு சில இடங்களில் வந்து தவிர்க்கப்படுது, நம்மளோட குரல் கேட்கப்படலை அப்படின் போது இதற்கு மேலே இங்கே பயணிக்க முடியாது அப்படின்றதுனால தான் அவர் வெளியே வந்திருக்கார். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேகதாது அணை அப்படின்றத கட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்த பிஜேபி தலைவரான அண்ணாமலை இங்கே போராடினார். ஆனால் கர்நாடகாவில் அந்த டைம் ஆளும் கட்சி பாஜக இருந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு பிஜேபிக்குள்ளேயும் சண்டை வந்துட்டு இருந்தது. அப்போ மேலிடத்துலேருந்து டெல்லியிலேருந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க, நம்ம ரெண்டு பேருமே பிஜேபி தான், ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரை வந்து இதை நீங்க பண்ணாதீங்கன்னு தடுத்து நிறுத்த பார்த்திருக்காங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கும் தமிழக மக்களுக்காக இங்க அரசியல் பண்ண வந்திருக்கேன், அவங்களோட கர்நாடகா மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்னா நான் என் தமிழ்நாட்டு மக்களோட உரிமைக்காக பேசிதானே ஆகணும். இதை வந்து கோர்ட்டே சொல்லிடுச்சு, தமிழ்நாடுக்கு நீங்க இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு. பட் அதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? நம்ம ரெண்டு பேருமே பிஜேபியா இருக்கோம் அப்படின்றதுக்காக என் மக்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அது தலைமை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எனக்கு என் மக்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன், களத்துல அவங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் அன்னைக்கே பேசியிருக்காரு. ஸோ இப்படி பல நேரங்கள்ல ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் நேஷனல் பார்ட்டிக்கும் உள்ள நிறைய வித்தியாசங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேசிய அளவில் அவங்க பார்க்குறாங்க, பட் நம்ம இங்கே மாநில அளவில் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துகிட்டே இருந்ததுனால தான் அவர் இதை விட்டு வெளியே வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆங்கர் இன்னொரு அழகான கேள்வி கேட்டாங்க, சரிங்க சார், அப்போ நீங்கள் சொல்றீங்க உங்களோட குரல் அங்கே கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு, அப்போ உங்களுக்கு தான் டெல்லியில் ஒரு பெரிய பொறுப்பு தரேன்னு சொன்னாங்களே, அதை நீங்கள் கேட்டு செஞ்சிருந்திருக்கலாம், அங்கே போய் தமிழக மக்களுக்கு டெல்லியில் உங்களோட குரல் நீங்கள் கேட்க வச்சிருக்கலாம் தானே அப்படின் போது அது வந்து ஒரு அசம்ஷன், அது நடக்கலாம் நடக்காம போகலாம். நான் ஒரு பதவியில் இருந்து என் தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமா அப்படின்றது நடக்கலாம் நடக்காம போகலாம். ஆனால் எனக்கு கிராஸ் ரூட்ல இருந்து ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த பண்றாரு இல்லையா, 100 டன் குப்பையை கிளீன் பண்ணியிருக்காங்க, 175 கிலோமீட்டர் கடற்கரையை சரி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 6-7 லட்சம் மரங்கள் நட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு புதுவித அரசியல் பண்றாரு இல்லையா, இந்த மாதிரி அரசியல் தான் அவருக்கு தேவை. அண்ட் அவரை வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி கையை கட்டி போட்டு, அண்ணாமலை நீ இதை தான் பேசணும், அண்ணாமலை நீ இப்படிதான் நடக்கணும், சிரிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரால் முடியாது. அவர் ஒரு சூறாவளி, அவரால் வந்து ஒருத்தரோட கண்ட்ரோல்குள்ள இருந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஏன் தமிழ் மக்களுக்கு நான் என்ன பண்ணணும், என் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன பண்ணணும் நான் வரையறை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுபடி நான் வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு தோணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாரு. அண்ட் அடுத்ததான் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓகே இப்போ நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அரசியல்ல இடம் இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வேக்கன்ட்ன்றது கிளியர் ஆயிடுச்சு, இனி தமிழ்நாட்டில் உங்களால் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, டெஃபினட்டா இருக்கு. இரு துருவங்கள், ஒரு துருவம் விஜயா இருந்தா இன்னொரு துருவமா நான் இருப்பேன், நம்மளோட வீத லீடர்ஸ் அமைப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட கட்சிகளோட மாற்று சக்தியா தான் விஜய் அவர்களை மக்கள் பார்க்குறாங்க. இந்த 60 ஆண்டு காலங்கள் கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. திமுக இருந்த வெறுப்பு தான் நிறைய பேர் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, புதுசா ஒருத்தவங்க வரட்டும் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு தான். மட்டும் இல்லாம டிஎம்கேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே ஒரு குடும்ப அரசியல் பண்ணுவாங்க, தாத்தா அப்பா பையன், நாளைக்கு அவன் பையன், இப்படின்ற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு இந்த குடும்ப ஆட்சி அப்படின்றது பிடிக்க மாட்டேங்குது. அண்ட் நாளைக்கு வந்து டிஎம்கேல வேற யாராவது ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் வந்தால் தான் டிஎம்கேவை காப்பாற்ற முடியும். அண்ட் ஏடிஎம்கே கரைஞ்சே போயிடுச்சு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்குன்னு ஒரு பேரு மரியாதை இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சியை துண்டு துண்டா கூறு போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதிமுக மேல நம்பிக்கை கிடையாது. டிஎம்கே ஒரு குடும்ப அரசியல் அப்படின் போது மக்களுக்கு அவங்க மேல வெறுப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா தமிழக அரசியல்ல நாளைக்கு விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்றதான் வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டைரக்டா இனிமேல் போட்டி விஜய் தான்ப்பா, திராவிட கட்சிகளை எங்க லிஸ்ட்லே இல்ல அப்படின்ற மாதிரி செமையா சொன்னாரு. சரி, வருங்காலத்துல அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இதற்கான பதில் அவர் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, பிஜேபி அப்படின்றவங்களோட பார்வை வந்து நம்ம தமிழ்நாட்டு மேல நாம எதிர்பார்க்க
எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க பெருசா குடுக்கறது இல்ல. லோக்கல் லீடர்ஷிப்க்கு அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்றாங்க, வளர்க்க மாட்றாங்க. இப்ப குஜராத்துக்கு அவங்க நெறைய பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் அங்க கொண்டு வராங்களே தவிர, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்றாங்க. ஸோ இந்த ஒரு கருத்து தான் நெறைய பிஜேபியன்ஸ்க்கு அண்ணாமலை மேல ஒரு கோபம் வருது. அது எப்படி அண்ணாமலை சொல்லலாம்? அங்க குஜராத்துக்கு தான் கொண்டு வராங்க, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாட்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையாவே அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த சைட் நெறைய சப்போர்ட் இருக்கு. ஸோ அவங்களோட இடங்கள அவங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு எப்போதுமே வந்து, ஓ தமிழ்நாடு நமக்கு எதுவும் பெருசா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் அதத்தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்றது உங்க கைக்கு எட்டாத ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் மேல நீங்க இன்னும் கவனம் செலுத்தணும். ஏன்னா நீங்க வந்து மத்தியில இருக்கீங்க. நீங்க எங்க எல்லாருக்கும் பொதுவான பிரதமர். அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நீங்க பிரெஃபரன்ஸ் குடுக்காம, உங்கள கண்டுக்காம இந்த பிஜேபியே வேண்டான்னு சொல்ற இடத்துல கூட நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தால் மட்டும் தான் பிஜேபி இந்த மாரி மாநிலங்களையும் வளர முடியும் அப்படின்றது தான் அவர் சொல்றார். இது உண்மைதானே? இப்ப நம்ம தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் நாம எப்போதுமே வந்து ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம். திராவிட கட்சிகள கூட நம்ம அணுகிறோம் தவிர, காங்கிரஸையும் பிஜேபியும் வளரவே விட மாட்டோம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல பிஜேபின்றது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கரெக்ட். அப்ப நீங்க இங்கேயும் வளரணும் அப்படின்னா இன்னும் இந்த மக்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த தமிழ் மக்கள் கிட்ட இந்த திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் ஒரு பொய் பிம்பம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி நமக்கு எதிரானவன், பிஜேபி உள்ள வந்துருவான் பாய் அப்படின்னு பிஜேபியை ஒரு எதிரி மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவை உடைச்சிட்டு நீங்களும் உள்ள நாம எங்களுக்கு தமிழ்நாடும் ஒண்ணுதான், குஜராத்தும் ஒண்ணுதான் அப்படின்னு காட்டணும் தானே அப்படின்றதான் இங்க அண்ணாமலையோட வாதமா இருக்கு. கேட்ட ஆங்கரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க இவ்வளவு நாள் பிஜேபிக்குள்ள இருந்திருக்கீங்க, பட் இப்போ உங்களுக்கு அது டஃபா இல்லையா? அப்ப பிஜேபியை பத்தி ஒரு விஷயங்கள் தப்பா போகுது, அவங்கள பத்தி சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒரு அழகான ஆன்சர் சொன்னார். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் அதை நான் உள்ள இருந்து சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் வெளியே வந்து சொல்றதுனால உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. அப்போ அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்னாடியும் சரி, பிஜேபி என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு அவரோட பார்வையிலிருந்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பல நேரங்கள்ல குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ உள்ள இருந்து அவர் வந்து தன்னோட குரலை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வரணும், இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வரணும், நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வளரணும் அப்படின்னா இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். பட் நமக்கு அது தெரியல. பட் இப்போ அவர் வெளியே வந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. பட் இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு இருக்க. அண்ட் விஜய் மேல வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா, ரொம்ப சாஃப்டா டீல் பண்றீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவங்க இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, கொஞ்சம் அவங்க வேலை செய்யட்டும், அதற்கப்புறம் அவங்க மேல இருக்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டலாம். ஏன்னா இப்போ 100 நாள் ஆச்சு, இன்னும் அவங்களோட விஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பண்றாங்க, ஒரு நிர்வாகத்திறனோட இருக்காங்க தான். ஆனா அரசியல் அவங்களோட பார்வை என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. பட் வரட்டும். இவ்வளவு நாள் நம்ம ஒரு கரவேட்டி சட்டையும் வேஷ்டியும் கட்டிட்டு இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு புது யங்ஸ்டர்ஸ் உள்ள அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க ஏதாவது நல்லது பண்ணட்டும். நல்லது பண்ணணும்ன்ற ஆர்வம் ஒரு சிலருக்கு இருக்குதான், அவங்க பண்ணட்டும். பட் தவறு பண்ணாலும் நாம கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசி கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபண்டிங் எங்க இருந்து சார் வருது? நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறீங்க, பட் நிறைய முன்னெடுப்புகள் பண்றீங்க, இதற்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இது பல பேரோட மைண்ட்ல இருக்கிற ஒரு கேள்வி. அதற்கு அண்ணாமலை ரொம்ப அழகா தெளிவா ஒரு பதில் சொன்னாரு. என்னோட கை, கால், என்னோட இதயம் தான் என்னோட மூலதனம். ஏன்னா இதுதான் நான் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பெருசா என்ன வேலை செஞ்சுட்டோம்? நம்ம வந்து ஒரு இடத்த சுத்தம் பண்றோம், மரங்களை வளர்க்கிறோம், சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும்னு பேசுறோம், இல்லைன்னா போதை விழிப்புணர்வு பத்தி பேசுறோம். அப்ப நம்ம வாய் பேசுது, நம்ம கை கால் வேலை செய்யுது, என் மனசு இதை செய்யணும்னு சொல்லுது. இவ்வளவுதானே எங்களோட மூலதனம், இதற்கு பணம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்ப அதுக்கு அந்த ஆங்கர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு பொள்ளாச்சி மாநாடுல ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடந்துச்சு இல்லையா, அதற்கெல்லாம் எங்க இருந்து சார் பணம் வந்தது அப்படின் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு என்ஜிஓ வச்சிருக்கோம், பட் எங்க என்ஜிஓ வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ எங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டா இதை காட்டுவோம். அண்ட் எங்க கிட்ட எந்த குறைபாடுகளும் இல்லை. அண்ட் மோர் ஓவர் எங்களோட பேருக்கு தகுந்த மாதிரி வி த லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிற அத்தனை பேரும் லீடர்ஸா உணர்ந்து அவங்களா ஃபண்டிங் கொடுக்குறாங்க, அவங்களா இதை முன்னெடுக்கிறாங்க. பல நேரங்களில் பல விஷயங்களை அவங்களா தான் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் ஒரு தலைவன், நான் இந்த நாட்டை திருத்திருக்கணும், என் தமிழ்நாட்டுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் எங்ககிட்ட எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளியரா வச்சிருக்கோம். நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இது டெஃபினட்டா காமிப்போம் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஓவரால் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி மேல ஒரு பெரிய முரண் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து பிஜேபியை அவர் பார்க்கிற பார்வையும், தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக அண்ணாமலை பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது அதை ஒரு சில இடங்கள்ல பிஜேபி நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றதும், அதற்காக இதற்கு மேல பயணிக்க முடியாது.
பட் இதை பார்த்த பல பிஜேபியன்ஸ் நீ வந்து இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டேன்னு கடிச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையான நிலவரம் தானே. அவர் வந்து கட்சி அவரை நீக்கிருச்சு, அதனால அந்த கட்சி மேல குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல. அவருக்கு அந்த கட்சியில முரண் இருக்கு, அதனால அவர் வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு அதை வந்து ஒரு கேள்விகளா ஏன் வந்தீங்க அப்படின் போது அதற்கான பதிலா அவர் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய இடத்தை பகைச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து வந்து அவர் நிக்கிறாரு. ஏன்னா அவரை எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் தாவேகா சப்போர்ட்டர்ஸ் இவன் நமக்கு எதிரியா வந்துருவான் போல இருக்கே, இவன் கொஞ்சம் நம்மளை விட பிரில்லியண்டா இருக்கான், இவனை எப்படி நம்ம அடிக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் ஐயோ இவன் வந்து நம்ம இடத்த பிடிச்சிட்டானே, எதிர்கட்சியாவோ இல்ல ஆளும் கட்சியாவோ இவன் மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள்பலம் பணபலம் தான் இவர் கூட போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்பவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்ட பெரிய பணம் இல்ல, நாங்க ஏன் இன்னும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ணாம இருக்கோம்னா எங்க கிட்ட பணம் இல்ல. பொலிட்டிக்கலா நம்ம போய் நிக்கணும் அப்படின்னா, ஒரு எலெக்ஷன்ல போய் நிக்கணும் அப்படின்னா நமக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுது. சோ அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல கம்மி பண்ணுவார் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எங்க கிட்டயும் அவ்வளவு பணம் கிடையாது. எங்களை மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா பணம் தேவைப்படும். அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் ஃபண்டிங்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்க. ஸோ நாங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை எதிர்த்து அந்த மனுஷன் தனியா நிக்கிறதுக்கான ஒரே நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க, நம்ம கூட நிப்பாங்க அப்படின்றதுனால தான். ஸோ இந்த அவரோட தன்னலமற்ற சேவை உணர்ந்து நிறைய பேர் அவர் கூட வந்து நிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.